வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. சென்னையன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க இப்போது. ஏன் தெரியுமா? சடன் சேஞ்ச் ஆகிருக்கு நம்மளோட கிளைமேட்டில். ஒரு 3 மணி வரைக்குமே பார்த்திங்கன்னா செம்மையாக சூரியன் சுட்டு எரிச்சிட்டு இருந்தது. ஆனால் சடனாக ஒரு 3:45 to 4 பார்த்திங்கன்னா புழுதி பறக்க காற்று பறந்து நம்ம கிளைமேட்டை புரட்டி போட்டுருச்சு. சென்னையே அப்படியே ஊட்டி மாதிரி குளுகுளுன்னு ஆக்கிருச்சு இந்த கிளைமேட்டு. ஸோ சூப்பராக சென்னையன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இதில் நம்ம கரம் கரம் சூப்பராக பிவிஆருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பாப்கார்ன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பாப்கார்ன் பார்த்திங்கன்னா இது ரெடிமேட் மிக்ஸ் பாப்கார்ன் தான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இந்த பேக்கெட் வந்து ரெடிலி எங்கே வேணாலும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே அவைலபிள். இது ஜஸ்ட்டு சீசனிங் போட்டு நம்ம வந்து டாப்பிங்ஸ் கொடுத்தா போதும், சூப்பராக பார்பிக்யூவோட பாப்கார்ன் ரெடி. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ஃப்ளேவர் தான் எடுத்துருந்தோம், பார்பிக்யூ. ஆக்சுவலி இது மைக்ரோவன் பாப்கார்ன் தான். நீங்கள் மைக்ரோவன்லேயும் பண்ணலாம், இல்லை நம்ம நார்மல் பேன்லேயுமே பண்ணலாம். நாங்கள் இன்றைக்கி மைக்ரோவனில் ட்ரை பண்ணல. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நம்ம வந்து நார்மல் பேன்லேயே பண்ணிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டோம். ஸோ கேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த பேன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி. பட் பேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான பேன் எடுத்துக்கோங்க. நம்ம ஏன்னா கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹை வைக்கணும் கடைசியாக அது பாப் ஆகும் போது. அதுக்காக கொஞ்சம் பேஸ் ஹையாக இருக்கிற மாதிரி, ஏதாவது திக்காக இருக்கிற மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாப்கார்ன் பேக் நாங்கள் ஓப்பன் பண்ணும்போது உள்ளே இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா நம்ம பவுச்சஸ் வரும் இல்லையா பாப்கார்னுக்கு, அதே மாடல்லையே கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் எல்லா கார்ன்ஸுமே பாப் ஆன பிறகு அதுலேயே நம்ம போட்டு சீசனிங் போட்டு சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை டேரெக்டாக நம்ம வந்து அப்படியே வந்து போட வேண்டியதான் பேனில். மைக்ரோவன்லேயும் நம்ம போட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இதை காட்டுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மைக்ரோவனில் எப்படி பண்ணுறோம் அப்படின்றதையும் காட்டுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை ஓப்பன் பண்ணியாச்சு. ரேப்பரை ஓப்பன் பண்ணிவிட்டு அது அப்படியே வந்து கொஞ்சம் கடாய் நல்லா சூடான பிறகு அதில் கொட்டிடலாம். ஸோ செம்மையாக மழை வந்துட்டுருக்கு வெளியில். மழையோடு சேர்த்து சுட சுட பாப்கார்னும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாத்தையுமே போட்டுருங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அதுலேயே பட்டரு அந்த கீ எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்படி சாட்டே பண்ணி விட்டுடுங்க. இந்த பாப்கார்ன் நம்மளுக்கு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 5 minutes தான் எடுத்தது. ஸோ இது கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு இன்க்ரீடியன்ட்டுமே சேர்க்க வேண்டாம். சில பேர் வந்து இதில் பட்டர் சேர்க்குறாங்க, இல்லை டால்டா சேர்க்குறது, கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறது, அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. அவங்க அந்த பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நல்லா கொஞ்சம் அந்த நம்ம வைக்கிற அந்த பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து சாட்டே மட்டும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாப்அப் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதாவது அந்த கார்ன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாப் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து மூடக்கூடாது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாப் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆன பிறகு தான் நம்ம மூட ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்த உடனே நம்ம உள்ளே போட்டுட்டு உடனே மூடிட்டிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து சரியாக பாப்பப் ஆகி வராது. ஸோ கொஞ்சம் நேரம் ஃபுல்லாகவே ஹீட் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாப்பப் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆன அது அப்படியே லிட்டை போட்டு மூடி வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக ரெடி ஆனோடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிச்சிச்சு. அதிலிருந்து அப்படியே பாப்பப் ஆகியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கார்ன்ஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பாப்பப் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பாப்பப் ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் வந்து லிட் போட்டு மூடிடுங்க, இல்லைனா வெளியில் விழுந்துடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம், அதுக்கப்புறம் வந்து தீஞ்சிடும். ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அது எல்லாமே பாப்பப் ஆகும், டக்கு டக்குன்னு பாப்பப் ஆகும். ஒரு 10 to 15 seconds கழித்து திருப்பியும் வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வைங்க. ஸோ இப்படி ஃப்ளேம் வந்து கொஞ்சமாக வந்து மாற்றிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு மீடியம், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹை ஃப்ளேம் அப்படி வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈவென்ச்சுவலாக எல்லா கார்ன்ஸுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாப் ஆகும். இல்லைனா ஒரு சிலது பார்த்திங்கன்னா தீஞ்சிடும், ஒரு சிலது வந்து பாப் ஆகவே ஆகாது. ஸோ எங்களுக்கு வந்து எல்லாமே செம்மையாக பாப் ஆகிருந்துச்சு. அதோட ஃப்ராக்ரன்ஸே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் அந்த அரோமா பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வெளியில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி வந்து எல்லாமே வரணும். ஸோ ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்படி எல்லாமே பாப்பப் ஆகி நம்மளுக்கு வந்துடும். இந்த பாப்கார்ன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் பார்பிக்யூ சூஸ் பண்ணியிருந்தோம். அதுலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீசனிங்காக தனியாக வந்து அந்த சீசனிங் பவுடர் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் எல்லா கார்ன்ஸுமே பாப்அப் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி டு சர்வ் பண்ணும்போது எப்படிலாம் தேட்டரில் நம்ம வந்து சீசனிங் கொடுப்போமோ அந்த மாதிரி நம்ம வந்து சீசனிங் கொடுத்தா போதும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எங்களோட
எல்லா கார்ன்ஸுமே பாப் ஆகிடுச்சு. ஸோ பாப்கார்ன் வந்து 90% ரெடி ஆகிடுச்சு. பட் ஸ்டில் வந்து எங்களுக்கு அந்த கார்ன் வந்து வெடிச்சிட்டே இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக ஆனோடனே கொஞ்சமாக கூல் டவுன் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நல்லாவே வந்து அரோமா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. எந்த இடத்துலையுமே வந்து கருகியெல்லாம் போகலை. ஸோ ஃப்ளேம் வந்து நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி சூப்பராக நம்மளுக்கு வந்து பாப்கார்ன் கிடைக்கும். இதில் நீங்கள் எங்கேயுமே பட்டர் அண்ட் கீ ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா இதிலே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. வித் ப்ரெட், பட்டர் அண்ட் ஜாமோட ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைன், நம்மளோட பாப்கார்ன் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் கிளைமேட்டுக்கு உடனே கடையில் போய் பாப்கார்ன் ரெடி மிக்ஸ் வாங்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யம்மியாக ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிடுங்க. தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் JK. பாய்.